மனுஷனுக்கு மட்டும் ஒரே ஒரு லைன் தான், நீ வாழ்க்கையை சொர்க்கமா வச்சுக்கலாம், வாழ்க்கையை நரகமா வச்சுக்கலாம். சாய்ஸ் நம்ம கையில இருக்கு. இந்த வாழ்க்கை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லை அப்படின்றது குடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குதா, குடிக்க அப்புறம் வந்துருக்குங்களா? இந்த அண்ணாங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாதான் நீங்க 100% குடிக்காம இருக்க முடியும், சந்தோஷமா நல்லபடியா வாழ முடியும். மார்னிங் எவ்ரிவன். சரி, இன்னைக்கு கிளாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாஸ், ரொம்ப ஒரு முக்கியமான கிளாஸ். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த குடியில இருந்து வெளியே வர முடியுமா, போதையில இருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி இல்லாம இருந்தது. ஒரு வழி கிடைச்சிச்சு 1935 ஒரு வழி கிடைச்சிட்டு, ஒரு டோஸ்டர் ப்ரோக்ராம் அது கிடைச்சிருக்குது. இதனோட பியூட்டி என்னன்னா, பல லட்சம் பேர் நல்லா இருக்காங்க இந்த செட்டப் ப்ரோக்ராம்னால. அதுதான் நீங்க கத்துக்கிறீங்க, அதுதான் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அதுல இந்த 12 வழிமுறையில முதல் வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க ட்ரீட்மெண்ட் சென்டர் உள்ள வரீங்க, ஒரு நாள் வெளியில போறீங்க, நீங்க இந்த 2 ஆஸ்பெக்ட் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். முக்கியமா இந்த பவர்லெஸ்னா என்ன, அன்மேனேஜபிள் தான் என்ன, மதுவை பொறுத்தவரை சக்தியற்றவர்கள் அப்படின்னா என்ன, வாழ்க்கை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது. தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு நிலையில புரிஞ்சுக்கிறது. ஒரு சின்ன கதை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவருடைய மனைவிக்கு ஒரு வித்தியாசமான பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, மனைவி நம்மளை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, போய் கேட்கறாரு, இதுன்னு சொல்லிட்டு பல கடைக்கு போய் ஏறி இறக்குறாரு. எல்லாமே ஒரு ஆர்டினரியா இருக்குது, எல்லாரும் வாங்கி கொடுக்குறாங்க. திடீர்னு ஒன்று இது என்னன்னு கேட்கறாரு, இது பிளாஸ்க்குங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளாஸ்கா, இது எதுக்கு அப்படின்றாங்க. இது நீங்க கூலிங்கா ஊத்துனீங்கன்னா அப்படியே கூலிங்கா இருக்கும், 8 to 12 மணி நேரம் கூலிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க எதனா ஒரு ஹாட்டா ஊத்துனீங்கன்னா சூடா, அதுவும் ஒரு 8 to 12 16 மணி நேரம் வரைக்கும் அந்த சூடு இருக்கும் அப்படின்னா, ஒரு வித்தியாசமா இருக்குது. கூலிங்காவும் ஊத்தலாம், சூடாவும் ஊத்தலாம், ஒரே ஒரு பிளாஸ்க்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரு வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போகும்போது 2 ஐட்டமும் வாங்கிட்டு போறாரு. அந்த பிளாஸ்க்ல கூலிங்கா ஒரு ஐட்டம் வாங்கிக்கிறாரு, ஐஸ்கிரீமு, ஹாட்டா இன்னொரு ஐட்டம் வாங்கிக்கிறாரு, ஹார்லிக்ஸ். அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுக்கோசம் ஸ்பெஷலா வாங்கி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அது பார்த்தா ஒன்றும் அவங்க சாப்பிட முடியல, ஏன்னா 2த்தையும் ஒன்னா எடுத்து போயிட்டாரு. அது கீழே தான் ஊத்துனாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பிளாஸ்க்கு கூலிங்னா கூலிங்கு, சூடுனா சூடு, இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறாரு, புரிஞ்சுக்கல. ஒரு நேரத்துல ஒண்ணுதான் வைக்கணும். புரியுதா புரியலீங்களா? அதுதான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற. அந்த கடைக்காரர் என்ன சொன்னாரு, நீங்க கூலிங்கா ஊத்துனீங்கன்னா கூலிங் அப்படியே நிற்கும், சூடா ஊத்துனீங்கன்னா சூடா அப்படியே நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தெரிஞ்சுக்கிறாரே தவிர அந்த கிளாஸை பத்தி புரிஞ்சுக்கல. அந்த மாதிரிதான் நீங்க இந்த செஷன் பாத்தீங்கன்னா, நீங்க இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற, உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷனா புரிஞ்சுக்கிறதுன்றது வேற. இப்ப நம்ம சக்தி அற்றவர்கள் அப்படின்றத பார்ப்போம். இது ரொம்ப ஒரு முக்கியமா இருந்தது. சக்தி அற்றவர்களுக்கு என்ன டெபினிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெலோஷிப்ல மதுவை பொறுத்தவரை சக்தி அற்றவர்கள் ஒப்புக்கொண்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது என் எண்ணத்திற்கும் என் விருப்பத்திற்கும் எதிர்மாறாக என்ன செயல்படுகிறது அப்படின்னா என்ன, நான் ஒன்று நினைக்கிற மதுவை பொறுத்த வரைக்கும் செய்யறது வேற ஒன்று பண்றேன், அதனால சக்தி இல்லை அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இப்ப இந்த வாழ்க்கையை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லை, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நீங்க ஜஸ்ட் குடிக்காம இருக்கிறது, மொத்த 11 வழிமுறை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் கோணத்துல வாழறது. இது ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப முக்கியம். இதுலதான் நிறைய பேர் தப்பு பண்றது. சரி, இந்த வாழ்க்கையை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லை. இப்போ வாழ்க்கை அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் சரியா நடத்த முடியலான்னு பார்க்கலாம். வாழ்க்கைன்னா என்ன, ஏதாவது டெபினிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வாழ்க்கைன்னா நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஹலோ, வாழ்க்கைனா குடும்பம், ஃபேமிலி மெம்பர்ஸ். வாழ்க்கைனா குடும்பமா? ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸ். வேற நமக்கு பிடிச்ச மாதிரி
மத்தவங்க துரோகம் பண்ணாம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். வெரி குட். வேற? பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல வாழக்கூடிய ஒரு குறுகிய வெரி குட். வேற? சாக்ரிஃபைஸ் அர்ப்பணிக்கிறது. வேற? குழந்தைங்க குடும்பம் தான் சொல்லிட்டாரு. வேற? வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத வாழ்ந்து இருக்கிறீங்களாப்பா? வாழ்க்கைக்கு ஒரு டெபினிஷன் தெரியல உங்களுக்கு? சந்தோஷம் கஷ்டம் சந்தோஷம் கஷ்டம் தான் கலந்து. வேற? எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல வாழ்க்கை. எண்ணம் தான் வாழ்க்கையா? எண்ணம் போல வாழ்க்கையா? ஓகே. வேற? டெய்லி ஆக்டிவிட்டிஸே ஒரு வாழ்க்கை தான். டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஒரு வாழ்க்கை. தினசரி சரி, இப்ப வாழ்க்கைனால சரியா உங்களுக்குள்ள ஒரு கன்க்ளூஷனுக்கே வர மாட்டீங்க. வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்க்கைனாலே முதல்ல என்னன்னு தெரியாம நீங்க ஏதோ ஒரு வாழ்வு கிடையாது. முதல்ல வாழ்க்கைனா என்ன? சரி, வாழ்க்கைனா பல விதமா, வாழ்க்கைனா போராட்டம்வாங்க, வாழ்க்கைனா கஷ்டம்வாங்க, வாழ்க்கைனா துக்கம்வாங்க, வாழ்க்கைனா நரகம்வாங்க, வாழ்க்கைனா சொர்க்கம். ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொல்றீங்க, இப்போ வாழ்க்கைனா என்ன? இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க காலையில தூங்கி எழுந்துச்சுக்கிறீங்க, நீங்க போய் படுக்கிறீங்க, நடுவுல எவ்வளவு நேரம் நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆனந்தமா இருந்தீங்க, அதுதான் வாழ்க்கை. அதுதான் நீங்க வாழறதா அர்த்தம். மீது நேரம் நீங்க வாழறது இல்ல, வசிக்கிறீங்க. உலகத்துல பல கோடான கோடி உயிர் வசிக்குது, அதுல நீங்க வசிக்கிறீங்க. ஆனா கடவுள் எல்லா உயிருக்குமே விதிக்கப்பட்டிருக்குது. 2 லைன் இருக்கும், அந்த 2 கோடுக்குள்ளதான் அதுங்க இருக்கும். மனுஷனுக்கு மட்டும் ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். நீ வாழ்க்கையை சொர்க்கமா வச்சுக்கலாம், வாழ்க்கையை நரகமா வச்சுக்கலாம். சாய்ஸ் நம்ம கையில இருக்கு. இப்ப வாழ்க்கைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு நேரம் ஒரு நாள்ல நீங்க சந்தோஷமா இருந்தீங்க, நீங்க வாழறீங்களா இல்ல நீங்க உலகத்துல சும்மா வசிக்கிறீங்களா, அது நீங்களே கேட்டுக்கணும். இப்போ வாழ்க்கை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லை, அந்த அன்மேனேஜபிள். இந்த வாழ்க்கை அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இந்த 6 விஷயம் தான் வாழ்க்கையில, மத்த வேற எதுவுமே வராது. நீங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படின்னால இந்த 6 விஷயம் தான். உங்களுக்கு உடல், மனம், ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்டது. பிளஸ் உங்களுடைய பொருளாதாரம், குடும்பம், சமூகம், உறவு முறை, ரிலேஷன்ஷிப்லாம் குடும்பத்துல வந்துடும். பொருளாதாரம், பினான்சியல் ஆஸ்பெக்ட்லாம் வேலை, தொழில், அதெல்லாம் பொருளாதாரத்துல வந்துடும். நீங்க இந்த சமூகத்துல வேற வழியில நீங்க தனியா நிலால இல்ல, இந்த சமூகத்துலதான் இருக்கிறீங்க, இந்த சமுதாயத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க. இது 6மே சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இந்த 6 விஷயத்துல இப்ப இந்த அன்மேனேஜபிள், இந்த வாழ்க்கை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லை அப்படின்றது குடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குதா, குடிக்க அப்புறம் வந்ததுங்களா? குடிக்க அப்புறம், குடிக்க முன்னாடியே இருந்தது. எப்படி இருந்தது குடிக்க முன்னாடி? டென்ஷன் அதிகமா இருந்ததுங்களா குடிக்கிறதுக்கு முன்னாடியே? வேற? என்னால ஏத்துக்க முடியாம இருக்கு. வேற? வேற? உடல் ரீதியா பாதிப்பு. குடிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தா அதனுடைய இல்ல நீங்க இப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த அன்மேனேஜபிள் வாழ்க்கையை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லைன்றது குடிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தே அந்த அன்மேனேஜபிலிட்டி இருக்குதா, குடிக்க அப்புறமா இந்த அன்மேனேஜபிலிட்டி வந்துதா அப்படின்றது குடிக்க அப்புறம். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப லட்சம் பேர் இருக்கிறாங்க உலகத்துல, கோடி பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் வாழ்க்கையில குடிக்கல, போதை பண்ணல, வாழ்க்கையின் கோணத்துல வாழறாங்க. நீங்க மட்டும் குடிச்சு போதை பண்ணி வாழ்க்கையை பல விதத்துல பாதிப்பு ஏற்படுத்தி, உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தி நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? யோசிச்சுருக்கிறீங்களா? ஹலோ, ஒரே ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா அப்பா 2 பசங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு பையன் நல்லபடியா வாழறான், எந்த விதமான தப்பும் இல்லாம அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நல்லபடியா இருக்கிறான். ஒரு பையன் சொல்ற பேச்சை கேட்காம அவன் இஷ்டமா நடந்து, அவன் கண்ட போதை பண்ணி, கண்ட குச்சி, கண்டது செய்யக்கூடாத செயல்கள்லாம் செஞ்சு பாதிப்புக்குள்ளாகும். இத்தனையும் ஒரே அம்மா அப்பா, அவங்க ஒரே மாதிரி தான் வளர்க்குறாங்க, ஒரே மாதிரி தான் சாப்பாடு போடுறாங்க, ஒரே மாதிரி துணி வாங்கி கொடுக்குறாங்க, ஒரே மாதிரி ஸ்கூல்ல சேர்க்குறாங்க, ஒரே மாதிரி ஏரியாவில் இருக்கிறாங்க. ஒருத்தர் அப்படி ஆகுறாரு, ஒருத்தர் இப்படி ஆகுறாரு. ஏன்? அதே ஏரியா, அதே நண்பர்கள் எல்லாம் அதுதான். இது பாத்தீங்கன்னா இந்த அன்மேனேஜபிள்ன்றது
நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த அன்பானது எங்க உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சின்னதுல இருந்தே பிறந்து நீங்க வளரும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள எப்போ உங்களுக்கு உணர்வுன்னு எப்ப தெரியுதோ, நீங்க சின்ன குழந்தையா பிறக்கும்போது ஒண்ணும் தெரியாது, கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் ஸ்கூல்ல எடுத்துமே விடுறாங்க. இப்ப நீங்க இருக்கிற ஏரியா, இப்ப சில பேர் வந்து பணக்கார வீட்டுல பிறந்திருப்பீங்க, சில பேர் வந்து ஏழை வீட்டுல பிறந்திருப்பீங்க, சில பேர் படிச்ச வீட்டுல பிறந்திருப்பீங்க, சில பேர் படிக்காத வீட்டுல பிறந்திருப்பீங்க, சில பேர் பாத்தீங்கன்னா குள்ளமா இருப்பீங்க, கருப்பா இருப்பீங்க, சில பேர் ஹைட்டா இருப்பீங்க, சில பேர் முடி நல்லா இருக்காது, சில பேர் ஒல்லியா இருப்பீங்க. இந்த மாதிரி பல விதமான சின்னதுலயே பாத்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு கருத்து தெரியுதோ, உணர்வுன்றது தெரியுதோ, அப்ப வந்து என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு தடுமாற்றம் வரும். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இந்த குடும்பத்துல பிறந்தேன், நான் ஏன் எங்க அம்மா அப்பா இப்படி இருக்கிறாங்க, எனக்கு ஏன் கார் இல்லை, எனக்கு ஏன் பைக், பக்கத்து வீட்டுல அவன் சைக்கிள் வச்சிருக்கான், நம்மளுக்கு ஏன் சைக்கிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவமானம் ஆயிருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல உங்களுக்குள்ள சில சில வீட்டுல வந்து நல்லா நல்லா வச்சிருப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. சில பேருக்கு அம்மா அப்பா இருக்காது. எனக்குலாம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவே இல்லை, சின்னதுல கத்து போட்டே இறந்துட்டாங்க. இப்ப அந்த சின்ன வயசுல சில அவமானம், சில விஷயத்துல வந்து ஏற்றுக்க முடியாது, சில விஷயத்துல நிராகரிப்பு நடந்திருக்கும், சில விஷயத்துல வந்து இந்த உலகமோ இந்த சமுதாயமோ இந்த குடும்பமோ உங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரி சில விஷயத்த உங்களுக்கு பிடிக்காது. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா தர வச்சு போயிட்டு ஸ்கூல்ல விடுவாங்க, விட்டுருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு பிடிக்காதனால கம்பல்சரி எடுத்து விடுவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ள என் சந்தோஷத்தை இருக்க மாட்டாங்க, என் சந்தோஷத்தை கெடுக்கிறாங்க, என்னை வந்து சந்தோஷமா இருக்குது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசைன்மெண்ட். உங்களுக்கே தெரியல, எங்க அப்பா இந்த மாதிரி குடிக்கிறாரு, எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு, எங்க அப்பா சரியா என்ன நான் கேட்டதான் வாங்கி கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபம், வெறுப்பு, பழி உணர்ச்சி, ஆரம்பம், இயலாம, ஏற்றுக்கொள்ளாம, இந்த நிர்வகிக்க முடியாம இந்த அண்ணாங்கள் பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலயே உருவாகிடுது. நீங்க நல்லா அதுதான் இது முக்கியமானது. இந்த அண்ணாங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாதான் நீங்க 100% குடிக்காம இருக்க முடியும், சந்தோஷமா நல்லபடியா வாழ முடியும். இது வந்து இதுதான் வந்து ஸ்டெப் ஒர்க் பண்றது. ஸ்டெப் ஒர்க், இந்த 12 ஸ்டெப்ன்றத வந்து எதுக்கோசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்தே உங்களுக்கு தெரியாம உங்களுக்குள்ள அந்த அன்பான அது எதுன்னு தெரியாது உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டு தேவை, ஒரு ஸ்பான்சர் தேவை. நீங்க வெளியில போனீங்கன்னா, மீட்டிங் போனீங்கன்னா நல்ல ஒரு வழிகாட்டியா எடுத்து நல்ல ஒரு ஸ்பான்சரா எடுத்து நீங்க வந்து அதனாலதான் இப்ப செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஃபெய்த். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஃபெய்த்னா என்ன. ஏன்னா இது வந்து பவர்லெஸ் நம்ம ஒத்துக்கிறோம். இந்த பவர்லெஸ் அடுத்தது என்ன, பவர்னா பவர் கிரேட்டர் தென் மை செல்ஃப், எங்களை விட வலிமை குறைந்த சக்தி அப்படின்றத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் இப்ப இது பவர்லெஸ் பார்க்கணும் நம்ம. இப்ப ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஃபெய்த், தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா சரண்டர், ஃபோர்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி, அச்சமின்றி எங்களை பற்றி ஆழ்ந்த குணப்பட்டியல் தயார் செய்யணும். அப்ப அந்த மாதிரி நீங்க ஸ்டெப் ஒர்க் பண்ணும்போது உங்க சின்ன வயசுல இருந்தே உங்க இன்வென்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னா எந்தெந்த விதத்துல எனக்கு எதிராக இந்த மக்கள் செயல்பட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், எங்க வீட்டுல இருக்கிறவங்க எதெல்லாம் எனக்கு என்னுடைய ஆசையை என்னுடைய தேவையை நிறைவேற்றல, என்னுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கல, எனக்கு வந்து என்ன மதிக்காம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஸ்டெப் ஒர்க் எல்லாம் பண்ணும்போது நீங்க யாரு எந்த இடத்துல நீங்க உங்களுக்கு அந்த பாதிப்பு முதல்ல உருவாச்சு, அதுல இருந்துதான் எல்லா விதமான டிஃபெக்ட் வந்துருக்கும். நீங்க இது வந்து நீங்க வந்து ஸ்டெப் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்பான்சர் எடுத்து ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அன்மேனபிள் உருவாச்சுன்றது தெரியும். இந்த அன்மேனபிள் பாத்தீங்கன்னா குடிக்கு அப்புறம் உருவாகல, குடிக்கு முன்னாடியே உருவாச்சு. எந்த ஆஸ்பெக்ட்லன்னு பாத்தீங்கன்னா மன ரீதியா ஆன்மீக ரீதியா நீங்க வீக்கா இருக்கிறீங்க, சிக்கா இருக்கிறீங்க. அதனாலதான் குடிக்கணும்னு ஒரு தாட்ஸ் வருது, அதை நோ தப்புன்னு சொல்லிட்டு உங்களால எடுக்க முடியல. அது எப்படி பண்ணலாம், தெரியாத பண்ணலாம், மாட்டாத பண்ணலாம், உஷாரா பண்ணலாம், எப்படி போய் பேசலாம், எப்படி ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு நீங்க தப்பு மேல தப்புன்னு பண்ணிட்டு இருந்தீங்க. சரி, இது தப்பு வேணாம்னு சொல்லிட்டு உங்களால எடுக்க முடியல. எத்தனையோ கோடி பேர், எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் குடிக்கணும்னு என்ன வந்திருக்கும், போதை பண்ணணும்னு என்ன வந்திருக்கும். ஆனா இதெல்லாம் இது வாழ்க்கைக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணிட மாட்டாங்க. நீங்க எப்படி தெரியாத பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க, எப்படி மாட்டாத பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க.
குடும்பம், சமூகம் அப்படின்னு. இப்ப என்ன பிரச்சனை, எந்த இடத்துல கான்ஃபிளிக்ட் ஆகுது, எந்த இடத்துல வந்து பிரச்சனை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரும் எதிர்பார்க்கறது செய்ய வேண்டியத உங்க கிட்ட உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற 100% உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறத சரியா வச்சுக்க மாட்டீங்க. உங்க கண்ட்ரோல்ல இல்லாததை சரியா வச்சுக்கணும்னு எதிர்பார்க்கீங்க. பிரச்சனை அங்கதான் உருவாகும். 100% வந்து வெளியே வந்து சக்சஸ்ஃபுல் லைஃப் இருப்பாங்க, ஹாப்பியஸ்ட் லைஃப் இருப்பாங்க, சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். ஆனா முறையா எடுத்துருந்தோம்.